அதுக்கு தான் முக்கியத்துவம். இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கறது. ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வந்தனம். இன்னைக்கு போயிட்டு விண்ணப்பம் வச்சுருக்காங்க. சரி, எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம விண்ணப்பம் எப்போ வைப்போம்னா இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இதை பற்றியே தான் நம்ம எப்போவுமே பேசுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐயா பெருமான் நமக்கு முதல் ஒழுக்கமாக எடுக்கும் பொழுதே பிள்ளைகளுக்கு அடிப்படை ஒழுக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுமுறை கண்ட வாசகத்தில் முதல் ஒழுக்கத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா முதல் டிசிப்ளின் வேணும். பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்துக்கு வந்தால் தான் அந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சி, அதுங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்காக பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கறது அவசியம். கல்வி இருந்தால் தான் ஞானத்தை அடைய முடியும். ஞானத்தினால தான், நல்ல ஒழுக்கத்தின் மூலியமாக தான் ஞானத்தை அடைய முடியும். அவங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு வாழும். சரி, அதனால் பிள்ளைகளுக்கு முதல் எடுத்தவனே பெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா மனுமுறை கண்ட வாசகத்திலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க ஒழுக்கத்தை பற்றி. இதில் நான் ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, எப்போவுமே நம்ம இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம் எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதையே நம்ம எதுக்கு திருப்பவும் சொல்லணும்? இதில் பெருமான் ஏற்கனவே சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கல்வியை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் நான் பெருமானுடைய அந்த ஒழுக்கத்தை நான் எடுத்துக்கிட்டு பேசலான் இருக்கேன். மனுமுறை கண்ட வாசகத்தை சொல்லும்போது நீங்கள் எல்லாருக்குமே மனுமுறை கண்ட வாசகம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கன்றுக்குட்டிக்கும் அந்த ராஜா அவருடைய பிள்ளை வீதி விடங்கன் அவங்களுக்கு உண்டான சம்பாஷணை தான் மனுச்சோழத்தில். இது பெரிய புராணத்திலேருந்து எடுக்கப்பட்ட கதை. அந்த கதையிலேருந்து தான் அவங்கள மனுமுறை கண்ட வாசகத்தை பெருமான் ஏன் அதை மட்டும், பெரிய புராணத்தில் எத்தனையோ கதைகள் இருக்கும் பொழுது ஏன் மனுமுறை கண்ட வாசகத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா உயிருமே உயிர் தான். எறும்புல இருந்து மனித உயிர் தான் பெருசு அப்படிங்கிறது கிடையாது. எறும்பு முதல் யானை முதற்கொண்டு அதுவும் உயிர் தான். அதுங்களுக்கும் உணர்வு இருக்கு, அதுங்களுக்கும் எல்லா செயல்களும் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் பெருமான் மனுமுறை கண்ட வாசகத்தை எடுக்கிறாங்க. பசுன்னா அது சாதாரண மாடு தானே, அதுக்கு என்ன அப்படிங்கிறது இல்லாமல் அதை உயர்ந்த ஒரு சிறப்பாக சொல்கிறாங்க. அதுவும் எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் வீதி விடங்கன் என்ற அவங்க பையன் கிட்டத்தட்ட 60 கால வருஷமாக அவர் மனுச்சோழர் 60 கால வருஷமாக சந்ததி இல்லாமலே ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காரு. அதை மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்போ மக்கள்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லையா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, இந்த நாட்டு நிலைமை எப்படி இருக்குதுன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ராஜா இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வச்சுருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வளமும் செழிப்பும் வளர்ச்சியும் இருக்குது அந்த மனுச்சோழருடைய மாண்பானது. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை, எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போது என்ன குறையும் இல்லைன்னா, ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குதுன்னு அதை மட்டும் சுட்டி காட்டுறாங்க. அப்போ என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது,
அப்போ அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து நீங்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசுன்னு ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக, ஒரு வாரிசு வேணும், இளவரசன் வேணுன்றத ஒரு குறைய தவிர எங்களுக்கு வேற எந்த குறையுமே இல்லை. அதனால அந்த குறைய நீங்கள் தான் நீக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மக்கள் விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அப்போதான் அவருக்கே தோணுது, ஓ நம்மளுக்கு வந்து ஒரு வாரிசு வேணும். இது வரைக்கும் வந்து நிஷ்காமியமாகவே இருக்காரு. இறைவன் வழிபாடும் சிந்தனையும் பொது நோக்கமும் அந்த சிந்தனையாகவே இருக்கிற அவருக்கு அப்பதான் தனக்கு ஒரு குழந்தை வேணும், தனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஒரு இளவரசன் வேணும்ன்ற எண்ணமே எப்ப வருது? 60 வருஷம் கழிச்சு வருது. அவருக்கு 60 வயசுல தான் அவருக்கு வீதி விடங்கனே பிறக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய சிந்தனையும் செயலும் அவருடைய ஆற்றலும் சிறப்பானதா இருக்கு பாருங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அப்பா வந்து அவர் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றார். இவ்வளோ நாளும் வந்து நான் நிஷ்காமியமாகவே இருந்துட்டேன், ஆனால் இனி காமியமாக இருக்கணும், ஏன்னா மக்களுடைய தேவை அதுவாக இருக்கு. இந்த நாட்டுக்கும் ஒரு இளவரசன் வேணுன்றதுக்காக அப்படி ஒரு ராஜ்யத்தை பண்ணணுன்னதுக்கு அவர் வந்து இறைவன்கிட்ட வேண்டுறாரு. அங்க இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானை போய் வழிபாடு பண்றாரு. அது வழிபாடு கூட எப்படி பண்றாருன்னா, சும்மா சாதாரணமா போயிட்டு கடலை போய் பார்த்துட்டு வரல, அதுக்கு உண்டான முக்கியத்துவமான விஷயங்கள்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க பழமை பாராட்டுதல் வேண்டான்னு. ஆனா பெருமான் இதுல மனுமுறை கொண்ட வாசகத்திலையும் பழமை பாராட்டுதல் வேண்டும்னு கொடுக்குறாங்க. ரத்ன முதலியாருக்கு திருமுகத்துல 3வது திருமுகத்துல அதுல அவருக்கு கொடுக்கிறாரு, பழமை பாராட்டுதல் வேண்டும்னு கொடுக்கிறாரு. திருமுகத்திலையும் வேண்டும்னு சொல்ற அந்த வார்த்தைய இதுல மனுமுறை கொண்ட வாசகத்திலையும் அவர் பயன்படுத்துறாரு, பழமை பாராட்டுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அனுஷ்டானத்தோட போய் அவங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்ணி இறைவன் இடத்துல ஒரு மகனை ஈண்டு எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட தினமும், அதுவும் எப்படி 1 வருட காலமான்னு சொல்றாங்க. அத்தனை நாளும் அவர் வந்து எப்படின்னா ஈர துணியோட குளிச்சுட்டு மனம் வந்து இந்திரிய கரண ஒழுக்கத்தோட போய் தெய்வத்தை வணங்கி அவர்ல கண்கள் நீர் பெருகி அவர் இடத்துல விண்ணப்பம் வைக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பாக்கியமா வேணும்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட பாக்கியமா வேணும்னு கேட்ட அவருக்கு ஆண்டவன் அனுகிரகம் பண்றாரு. அப்படி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த மாதிரி ஒரு இப்படி ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றேன்னு சொன்னா, அவர் எந்த அளவுக்கு ஒரு குழந்தை வேணும்னு விண்ணப்பம் கேட்டவுடனே அதை வந்து சாதாரணமா போய் சாமி கும்பிட்டுட்டு இவங்கெல்லாம் கேட்டாங்கன்ற அந்த ஒரு இது இல்லாம அதுக்கு ஒரு பிரயத்தனம் எடுத்துட்டு சின்சியரா அவர் போய் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி இறைவனும் வந்து அவருக்கு ஒரு நல்ல மகனை கொடுக்கிறாரு. ஸோ அந்த குழந்தையும் சாதாரணமா பிறக்கல, அந்த குழந்தையும் வந்து கல்வி ஞானம் எல்லாத்தையும் பயிற்றுவிச்சு ஒரு சிறப்பான ஒரு மகனா அவனும் வந்து வரான். அப்போ அந்த மாதிரி ஒரு பிள்ளைய என்ன பண்றாங்க, வந்து பிறந்த வந்த அந்த பையன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கோவிலுக்கு வந்தவொடனே நீட்டா அப்பா நான் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, இல்லையா சொல்லாம போவாங்க. இவன் கோயிலுக்கு ஒரு ராஜா பையன் அவன் பாட்டு போலாம் இல்லையா, ஆனா அதை கூட வந்து அவன் தன்னுடைய இச்சை இல்லாம செயல்படுத்தாம அப்பா அம்மா கிட்ட பர்மிஷனோட போய் கேட்டுட்டு தான் வந்து அவன் கோயிலுக்கே போறான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கத்தன்மையை கடைபிடிச்சிருக்கான் பாருங்க, நல்லது ஒரு பண்பாட்டை கடைபிடிச்சிருக்கான். நல்ல பண்பாடும் ஒழுக்கமும் தான் ஒரு நாட்டுல இளவரசனுக்கு தேவை. அப்படி ஒரு பையனை தான் அவங்க ஈண்டு எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பையனை கொண்டு போயிட்டு அவன் என்ன பண்றான், அப்பா கிட்ட கேட்கிறான், நான் கோவில் போயிட்டு வர போறேன் அப்படின்னு. அவர் பார்த்த உடனே, என்னப்பா நீ இங்க வந்திருக்கிற, நாட்டுக்கு நீ எப்பவுமே அரண்மனைக்கே வர மாட்டியா, இங்க வந்திருக்கேன்னா பர்மிஷன் கேட்கறதுக்காக அவன் அரண்மனைக்கு போறான். மக்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க, இந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லை, பர்மிஷன் எல்லாம் யாரும் கேட்கறதே இல்லை அப்பா அம்மா கிட்ட. அவங்க பாட்டு அவங்க வேலை உண்டு அவங்க வேலை உண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பையன் ஒரு கோவில் போறதுக்காக அவன் போய் கேட்கறான் அப்பா அம்மா கிட்ட. கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுல என்னப்பா இருக்கு, கோயிலுக்கு போறதுக்கு போய் எனக்கு பர்மிஷன் கேட்குறிய, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு.
அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறான். அவங்க அம்மா கிட்ட வந்து அவருக்கு வந்து நீ நல்லது சீக்கிரமாக திருமணம் ஆகணும்னு ஒரு தாய் என்ன வேணுவாங்க, ஒரு பையனுக்கு வயசு வந்த பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு தான் கேட்பாங்க. அவர் அந்த மாதிரி விண்ணப்பம் வச்சுட்டு கடல்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணும்போது நீ இந்த விண்ணப்பத்தை வச்சுட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, அவ்வளவு இரக்கமும் தயவும் இருக்கிற பிள்ளை, அழகுன்னா அழகு, அவ்வளோ ஒரு அழகு, இளமை, வாலிப வயசு, அப்படி ஒரு நல்ல ஒரு மகனை ஈன்றெடுத்தவங்க. அந்த பையன் கோவிலுக்கு போகும்போது அவனுடைய தேர்காலில் ஏறி ஒரு கன்றுக்குட்டி இறந்துடுது. அந்த கன்றுக்குட்டி இறந்ததுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நல்ல குணத்தோட இருந்த ஒரு பையனுக்கு ஒரு விபத்து வந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனையே இருந்திருக்கு. மற்றபடி இதுக்கு முன்னாடி அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு அவனுடைய சிறப்பாக வாழ வச்சிருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள். அவனும் அப்படி வாழ்ந்திருக்கான். அப்போ இது வந்து அவன் போகும்போது அந்த தேர்காலில் போகும்போது எப்படி போகணும் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. கடவுள்கிட்ட போகும்போது ஆணவத்தோடு போகக்கூடாது, அடக்கத்தோடு போகணும். ஆனால் நான் ஆணவத்தோடு போயிட்டேன். ஏன்னா அங்கே அவன் போகும்போது என்னன்னா முரசு, சங்கு, நாதம்னு முன்னாடி ஒரே தார தப்பட்டையோட போகிறான். அந்த தார தப்பட்டை சத்தத்தை கேட்டு அங்கே இருந்த கன்றுக்குட்டி என்ன ஆகுதுன்னா பயந்து போய் எப்படி போகிறதுன்னு தெரியாமல், அதுவும் அப்போ தான் பிறந்த குழந்தை, அது என்ன பண்ணுது, அது எப்படி போகிறதுன்னு தடுமாற்றத்தோட அது அவன் நீட்டாக வெளியே போகிறதுக்கு பதில் குடுகுடுன்னு அவனுடைய வண்டி தேர்காலில் வந்து பட்டுடுது. பட்டு உடனே இறந்து போயிடுது. அவன் சக்கரத்தை அப்படியே மேலே அவன் கழுத்தில் ஏற்றி போக வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனும் எதிர்பார்க்கலை இப்படி ஒரு கன்றுக்குட்டி வரும்னு அவனும் எதிர்பார்க்கல. ஓட்டுறது அவன் தான். ஸோ ஓட்டுற அவனுக்கு எதிர்க்க இப்படி ஒரு கண்ணுக்குட்டி வந்து விழோன்ற அந்த ஒரு எதமேல, ஏன்னா முன்னாடி எல்லாரும் வாகனத்துல நின்றுட்டு இருக்காங்க, மத்தளம் தளன்னு சத்தத்தோட போறாங்க. அவனுக்கு தெரியல, இந்த கன்றுக்குட்டி வந்ததே தெரியாத வந்து விழுந்து அது இறந்துடுது. அப்படிப்பட்ட குழந்தைய பெற்ற அவர் என்ன பண்றாரு, இந்த பையனுடைய மகத்துவம் வந்து என்னது, 60 வருஷ காலம் குழந்தை இல்லாம ஒரு பையன் பிறந்திருக்கான்னா ஒரு தாய் தகப்பனாருக்கு எவ்வளவு பாசம் இருக்கும். ஆனா அந்த மனுச்சோழர் என்ன பண்றாரு, அவனுடைய அந்த பாசத்தை பார்க்கல, அங்க நியாய தர்மத்தை பார்க்கறாரு. ஏன்னா அந்த பசு என்ன பண்ணுது, அந்த இறந்த கண்ணுக்குட்டியோட தாய் என்ன பண்ணுது, தன் கண்ணுக்குட்டி இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அழுதுகிட்டே வந்து நீட்டா அங்க இருக்கக்கூடிய மணி அது வந்து இது வரைக்கும் அடிச்சதே கிடையாதாம். அந்த சோழ நாட்டில் அழிச்சதே கிடையாது அந்த மணி. ஏன்னா யாருக்காவது துக்கம் பிரச்சனைன்னா தான் இந்த மணியை அடிக்கணும். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் யாருமே அடிக்கலைன்னா அப்போ அந்த நாட்டில் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு துக்கம் இல்லை, யாருக்கும் எதுவுமே இல்லை. அப்படி இருந்த அந்த நாட்டில் இந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த ராஜா மயக்கடிச்சு விழுந்துட்டாராம். ஐயோ யாருக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு அந்த சத்தம் கேட்ட அடுத்த க்ஷணம் கீழே விழுந்து மயங்கி விழுந்துட்டாராம். அதுக்கப்புறம் மூச்சு அடைஞ்சு எழுந்த உடனே என்ன ஆச்சு, ஏன் யார் இந்த மணி அடிச்சா, யாருக்கு என்ன துக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்றாங்க, எழுந்த உடனே அவர் சொல்றாரு, இது மாதிரி இல்லை யாரும் பிரச்சனை இல்லை, ஒரு மாடு தான் வந்து இந்த மணியை அடிச்சுது அப்படின்றாங்க. மாடை மணி அடிச்சுதா அப்படின்னும் போது திரும்ப வாங்க அந்த இடத்த போய் பார்க்கணும்னு போனால் அது அழுத கண்ணீரோட நிற்குதான். அந்த மாடு அழுத கண்ணீரோட அங்கே நிற்குது, தன் கன்றுக்கு நியாயம் கிடைக்கணும்னு. ஏன்னா நாம் எப்படி நம்மளோட பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குறோமோ அதே மாதிரி தான் மாடும். அது மாடும் என்ன பண்ணுது, அது சொல்லுது, அந்த கன்றுக்குட்டி இழந்த இடத்துல அது சுற்றி சுற்றி வந்து அழுகுது. என்னன்னு சொல்லி அழுகுது, எனக்கு இத்தனை வருஷமா குழந்தையே இல்லாம நீ பிறந்த, நீ பிறக்கிறதுக்காக நான் போயிட்டு அந்த இடத்துல புல்லு மேய்ற, அதை சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து
பசியோட விரதத்திருந்து, அது பாருங்க, அது விரதத்தோட இருந்து புல்லு மேயாமலும், புல்லு சாப்பிடாம இருக்குமா மாடு, ஆனா இது தனக்கு ஒரு கன்றுக்குட்டி வேணும்ன்றதுக்காக இறைவன்கிட்ட தினமும் பிரார்த்தனை பண்ணி இறைவன்கிட்ட விரதம் இருந்து அந்த கன்றுக்குட்டியை ஈன்றுதான். இப்படியெல்லாம் நான் விரதம் இருந்து நீ பிறக்கணும்னு ஆசைப்பட்டு நான் நினைச்சனே, உனக்கா இந்த நிலைமை வந்துச்சு, உன்னை யாரைய கொண்டா, நீ எவ்வளவு அழகா இருக்க, அது ரசிக்குது, தன்னுடைய கண்ணுக்குட்டியை பார்த்து ரசிக்குது. நீ எப்படி அழகு, இங்க இருக்கிற எல்லா கண்ணுக்குட்டியை விட நீ தானே எல்லாரும் அழகு அழகுன்னு எல்லாரும் கண்ணுப்பட்டு வச்சாங்களே, அவங்களுடைய கண்ணு தான் இன்னைக்கு நீ இறந்ததுக்கு காரணமா இருக்கா? ஏன் இதை மாதிரி உனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஈன்றெடுத்தேன், இத்தனை வருஷம் குழந்தையே இல்லாமல் நீ பிறந்தியே, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் உன் மேலே அப்படின்னு அந்த பசு கண்ணுக்குட்டியை பார்த்து ஏங்கி ஏங்கி, எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைய இழந்துட்டா அழுது புலம்புவாளோ அது மாதிரி அந்த மாடு கண்ணுக்குட்டியை பார்த்து அழுகுது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க அந்த நிலைய. அப்படி இருந்த அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது, மாடு என்ன பண்ணுது, அந்த குழந்தை எப்படி அடிபட்டிருக்கும், எப்படி இருக்கு நியாயம்னு சொல்லிட்டு பார்க்குது. அப்போதான் தெரியுது அந்த கண்ணுக்குட்டியோட கழுத்துல தேர்காலோடைய சக்கரத்தை இருக்கக்கூடிய அச்சை பார்க்குது. அப்ப அது உணருது, ஓ அப்ப நம்மளுடைய கண்ணுக்குட்டி சாதாரணமா இறக்கல, இது யாரோ ஒரு ஏன்னா தேர் ஓட்டுறவன் ராஜனா தான் இருப்பான், வேற யாரும் அங்க ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப யாரோ ஒரு ராஜாவுடைய ஆளுங்க தான் இவனை நம்மளுடைய குழந்தைய கொன்னு இருக்காங்க அப்படின்னு அதை தெரிஞ்சு அதுக்கு அப்புறமா தான் அது அந்த மணி அடிக்குது. இந்த மணி அடிக்கணும்ன்ற அந்த உணர்வு இருக்கு. ஏன்னா தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், தான் கொடைய இழந்துட்டால, என் குழந்தை இழந்ததுக்கு நியாயம் கிடைக்கணும்னு ஒரு கன்று பசு ஒரு பசு போய் தன் கன்று குட்டிக்காக போய் அந்த அந்த பெல்ல அடிக்குது. அப்போ இந்த ராஜா என்ன சொல்றாரு, இந்த மாட்டுக்கு நீங்க அதை எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா இவன் ஒரு ராஜா இல்லையா, அதுவும் இத்தனை வருஷம் இல்லாம பிறந்த குழந்தை இவனும். அப்ப இவனை எப்படி இழக்க முடியும்? ராஜா ரொம்ப நியாய தர்மமானவர், எங்கேயாச்சும் தன் பிள்ளைக்கு ஏதாச்சும் இது பண்ணிட போறாரோன்னு எல்லாரும் அவரை சமாதானப்படுத்துறாங்க. இது யார் நடத்தினது, இது ஏன் இந்த கன்றுக்குட்டி எப்படி இறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்றதுக்கே தயங்கி தயங்கி ஒருத்தரும் சொல்றாங்க. அவர்கிட்ட இல்ல வீதி விடங்கன் போகும்போது இத மாதிரி அதுல தேர்கால் பட்டு இறந்துட்டுது அப்படிங்கிறதையே சொல்றதுக்கே தயங்குறாங்களாம். அப்படி தயங்கி சொல்லும்போது அதை கேட்ட உடனே அவருக்கு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. தாம் பிள்ளையால தானே இந்த குழந்தை இறந்துச்சு, இந்த கன்று இறந்துச்சு அப்படின்னு. ஆனா தன் மனசுல என்ன பண்றாரு, வலிமையை எழுத்துக்கிறார், விவேகத்தை செயல்படுத்துறாரு. ஒரு ராஜா என்ன பண்ணணும், சுயநலமா வாழல. ஏன்னா அந்த ராஜா அப்படிப்பட்ட ராஜா. இங்க எல்லாமே ஒழுக்கத்தின் பேஸ் பண்ணி கொடுக்கிறாரு. ஐயா இந்த மனுமுறை கண்ட வாசகமே நியாயம் தர்மம் எல்லாத்துலயும் பார்த்து கொடுக்குறாங்க. ஸோ அடிப்படை குழந்தைங்களுக்கு வேண்டிய லட்சணம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறாங்க. அப்ப இதை பார்த்த அடுத்த க்ஷணம் என்ன பண்றாங்க, இதை தன் மகன் தான் கொண்டான்னு தெரிஞ்ச அடுத்த க்ஷணம் அந்த கூப்பிடுறாரு மந்திரிய, எங்க இருக்க வான்னு சொல்லி கூப்பிட்டு, முதல் இந்த கன்று இதுக்கு எதுவுமே தெரியாது, இதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னா தீர்ப்பு என்ன தீர்ப்பு, எப்படி அந்த கன்று குட்டி இறந்ததோ அந்த தேர்கால் பட்டு அதே தேர்கால்ல யாரு இவனை கொன்னானோ அவனை இங்க கொண்டாந்து படுக்க வச்சு அதே மாதிரியே ஏத்தி கொள்ளணும், இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப தீர்ப்பு அப்ப மகனை கொல்லணுமா, எப்படி மகனை கொல்ல முடியும்? அப்ப எல்லாரும் சொல்றாங்க இது யாரு செஞ்சதுன்னா இளவரசர் செஞ்சது, அவனையா நாங்க கொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அவன் இளவரசனா இருந்தாலும் கொன்னுதான் ஆகணும். ஏன்னா அதுக்கு தெரியுது இல்ல, தன் கன்று குட்டி இழந்தது தெரியுது, தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், இங்க ஒரு பெல்லு கட்டினா இது கட்டி இருக்கிறது நியாய தீர்ப்புக்காக கட்டி இருக்கிற பெல்லுன்னு தெரிஞ்சு அதை உணர்ந்து இந்த பெல்லை அடிக்குதுன்னா அது எந்த அளவுக்கு அதனுடைய உணர்வு இருக்குது, தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்ற நியாயத்துக்காக அதை அடிக்குது இல்லையா, அந்த நியாயத்தை நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இந்த நியாயத்தை இங்க பாருங்க, இங்க என்ன இருக்குன்னா நியாயமும் ஒழுக்கத்தை சார்ந்தது. ஏதோ
இங்கே காசு கொடுத்த உடனே இங்கே பார்த்துட்டு வேற தீர்ப்பு சொல்கிறது. இங்கே ஒருத்தவங்க கொஞ்சம் ஒரு நல்ல உறவுக்காரங்களா இருக்காங்களா, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக உடனே வேற மாதிரி சொல்கிறது. அப்போ அங்கே ஒழுக்கம் இல்லை. ஆனால் இங்கே இவர் என்ன பண்ணுறாரு, இத்தனை வருஷ காலம் தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு பிரார்த்தனை பண்ணி பிறந்த குழந்தைய சாகடிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த அந்த கன்றுக்குட்டி எப்படி இறந்து ஏற்கப்படுதோ கஷ்டப்படுதோ அதே மாதிரி நானும் கஷ்டப்படணும் அப்படின்னு எனக்கும் அந்த அந்த உணர்வு வரணும். எனக்கும் நான் அதை இழந்தாதான் எனக்கு அது அதனுடைய இழப்பை ஏற்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்றாரு. இப்போ இதை தீர்க்க முடியாத அவரோட மந்திரி என்ன பண்றாரு, இதை கேட்ட உடனே நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன், உங்களை விட அதிகப்படியா உங்களுக்கும் அவனுக்கு இதை விட அதிகமா இருக்கான். அதாவது ராஜாவை விட தன்னுடைய பையன் இறக்கமே சுபாவமா இருக்கான். அவன் ஒரு எறும்பு போனா கூட அது நடந்து போனா அதிர்ந்துல கலைஞ்சிருமேன்றதுக்காக அப்படியே நின்றுட்டு பார்ப்பானாம். அப்ப அத மாதிரி இருக்கிற பையன் ஒரு எறும்பு ஈக்கு கூட துரோகம் பண்ணாத அவன் போய் எங்கேயாச்சும் போயிட்டு அந்த கன்றுக்குட்டியை வேணுமெண்டா கொன்னா. எல்லாருமே அந்த கன்றுக்குட்டியை வேணுமெண்டா கொன்னா தெரியாம கொண்டுருச்சு, இல்லை அது வந்துடுச்சுன்னு இப்படிதான் சொல்றாங்க. அது ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு வந்துச்சு. ஒரு கண்ணுக்குட்டிக்கும் மாட்டுக்கும் போய் வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களே, அதுக்கெல்லாம் போய் வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க. உங்க பையன் அவன் இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான், அந்த பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு மாட்டுக்கும் கண்ணுக்கும் போய் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அப்போ உங்களுக்கு ஏன் உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் நல்லா தானே இருந்தீங்க, நீங்க எல்லாம் நியாய தர்மமா நடந்துக்கிறவர் தானே, உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்களை தானே நான் கொடுத்துருக்கேன், அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி மாறுபட்ட கருத்தை சொல்றீங்க எனக்கு அப்படின்றார். அப்ப மாறுபட்ட கருத்து ஏன் சொல்றாங்கன்னா, அவர் மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயம், அவர் மேல இருக்கிற மதிப்பு, அதே மாதிரி அந்த பையன் மேல அவன் எந்த தப்புமே செய்யலையே, அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்கு அந்த தப்பை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்றாரு, இல்ல நீங்க எல்லாரும் அப்படி சொல்லக்கூடாது, நியாயம் தர்மம்னு ஒண்ணு, அதாவது அதுக்கு வரிசையா கொடுப்பாரு. என்னோட பையன் எங்களுக்கு நான் சக்கரை, மற்றவங்களுக்கு நான் மண்ணு அப்படின்னு அதில் நிறைய குறிப்பெல்லாம் கொடுப்பாரு. அதற்கெல்லாம் நேரம் ஆயிடும், அதனால உதாரணமாலாம் கொடுப்பாங்க. சரி, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதனால நம்ம சாங்கியம் பண்ணிக்கலாம், சம்பிரதாயம் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால தப்பு கிடையாது, பசு கோதானம் பண்ணலாம் அப்படின்னலாம் இவருக்கு சமாதானம் கொடுக்குறாங்க. இந்த சமாதானம்லாம் எனக்கு வேணாம், இது எப்படி இறந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கணும், நான் எப்படி அந்த கன்று எப்படி பசு கஷ்டப்பட்டதோ அது மாதிரி தான் நானும் கஷ்டப்படணும், என்னுடைய பிள்ளையை இழந்து நானும் கஷ்டப்படணுன்றது தான் நியாயம், அதுதான் தர்மம், அந்த தர்மத்தில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு தர்ம நீதியாக அவர் வாழறாரு. ஏன் இதை அடிப்படையாக பசங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிறக்கும் பொழுதே அதுங்க ஸ்கூலில் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கொடுக்கணுன்றதுக்காக தான் பிள்ளைங்களுக்கு இந்த கதையை ஐயா முதல் சொல்கிறாங்க. ஒழுக்கத்தின் அடிப்படையில் முதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது முதல் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையில் நமக்கு எல்லாமே அகங்காரம், காமம், கோபம், லோபம், மோகம், பொறாமை, மாச்சரியம், இதெல்லாம் நமக்கு இது 5 தான் கொடுப்பாங்க, ஐயா 6 தான் கொடுப்பாங்க. ஆனால் மனுமுறை கண்ட வாசகத்தில் 9 கொடுக்குறாங்க. அகங்காரம், காமம், கோபம், லோபம், மோகம், பொறாமை, வஞ்சம், தம்பம், வீண் செயல்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எல்லாமே குற்றங்கள் தானே. அப்ப குற்றங்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அந்த ஒழுக்கத்துல இருக்கணும்ன்றது பேச சொல்றாரு பெருமான். எதுக்காக இதை கொடுக்குறாங்கன்னா, இறைவனுடைய படைப்பு என்ன தெரியுங்களா, நல்ல விஷயத்துக்காக தான் இது எல்லாமே கொடுத்துருக்கிறது. அகங்காரமும் சரி, கோபமும் சரி, டம்பமும் சரி, எல்லாமே நல்ல விஷயங்களுக்காக. இப்போ ஒருத்தனுக்கு அகங்காரம் இல்லைன்னா அவனால் இவனை விட நான் நல்லா ஓடணுன்ற அந்த எண்ணம் இருந்தால் தானே அவனால் ஓட முடியும். அப்போ அது நல்ல விஷயம் தானே.
அப்போ இவங்களை விட என் பக்தி சிறந்ததா இருக்கணும்னா இவங்களை விட நான் அதிகமாக பக்தி வேணுன்ற அந்த அந்த அகங்காரம் இருந்தால் தான் இவங்களால பக்தி அதிகமாக செலுத்தப்படும். இப்போ மீராவை விட நான் நல்லா பண்ணணும் அப்படின்னா அந்த இது வேணும். ஆனால் எதுக்காகனா நல்ல விஷயத்துக்காக. ஒருத்தவங்களை பார்த்து இவங்களை பார்த்து நான் ரொம்ப கெத்தாக இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. பக்தியில், அதாவது அருள் விஷயத்தில் போகும்போது அது நல்ல விஷயங்களாக இருக்கிறது. அதுக்கு அகங்காரம் தேவைதான். அதே மாதிரி காமம் சொல்கிறாங்க. காமத்தை வேணான்னு சொல்லலை. ஏன்னா காமம் இல்லாமல் இந்த சிருஷ்டி நடக்காது. சிருஷ்டிக்கு காமம் தேவை. ஆனால் அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் அது ஒரு வேலை தான். அதை விட்டுட்டு அதே வேலையாக இருக்கக்கூடாது. ஸோ இது அந்த ஏன்னா இந்த பிரபஞ்சம் இயங்கத்துக்கு அது தேவைப்படுது. இறைவன் எதையுமே தேவை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. ஸோ இது தேவைப்படுதுன்றதுக்காக போடுறாங்க. அதுக்கப்புறம் கோபம் ஏன் வருது? நமக்கு அந்த கோபம் வரலன்னா நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். இது எதுக்காக சொல்கிறார் ஐயா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தத்துவங்களை, நம்மளுக்கிட்ட கெட்ட எண்ணங்களுக்கு நம்ம வேணும்னா நம்ம இனி இதை செய்யக்கூடாது அப்படின்னு அது மேலே கோபப்படணும். இதுக்காக தான் கோபத்தை கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயங்களுக்காக எடுக்கிறதுக்கு இந்த கோபம் அவசியமாக இருக்குது. அப்போ கோபம் தேவையானா வேணும் தான். ஆனால் இது அருளியல் விஷயத்துக்காக இது பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி லோபமும் கஞ்சத்தனம் சொல்கிறாங்க. லோபின்னா கஞ்சத்தனம். எதுக்காக கஞ்சத்தனம் கொடுக்கப்படுது? இப்போ லோபத்தனம் இல்லை, கஞ்சத்தனன்றது நமக்கு எல்லா விஷயத்துலேயுமே இப்போ ஒரு ஆடம்பரமான விஷயம் செய்யறதுக்கும் அடக்கமாக செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு லோபித்தனம் வேணும் தான். ஏன்னா இதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ ஐயாவுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் வச்சுருந்தார். அதனால அவர் கஞ்சமான அது கிடையாது. இது அவசியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு தேவைக்கு மேலே எதுவும் தேவையில்லைன்றதுக்கு இது தேவைப்படுது. ஸோ இதுக்கும் அந்த லோபித்தனம் இருந்தால் தான் இதை நம்மளால் வாழ்க்கையில் அருள் விஷயமாக போகும்போது இது எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. இறைவன் படைப்பில் எல்லாம் நல்ல விஷயங்களுக்காக தான் படைக்கிறான். ஆனால் அதை நம்ம தவறான முறையில் பயன்படுத்தும் போது அது தவறுதெல்லாம் முடியுது. நம்மளுக்கு மாயை வசமாக போகிறதுனால தான் நமக்கு எல்லாமே தவறாகவே முடியுது. அதே மாதிரி மோகம், ஒரு மோகம் இல்லைன்னா இப்போ கிருஷ்ணன் மீரா மோகம் கொள்றாங்க, அவங்க மேலே ஆசைப்படுறாங்க. அந்த பக்தியினோட வெளிப்பாடு என்ன? நம்மளுக்கு இப்போ ஐயான்னா ஒரு ஆசையாக படுறோம் இல்லையா? இப்போ அந்த மோகம் நம்மளுக்கு தேவை தானே படுது. மோகம் வேணான்னு இல்லை, ஆனால் எந்த விஷயத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மோகமே ஒழிய தவறான விஷயத்துக்கு இந்த மோகத்தை நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பொறாமை. ஏன் பொறாமப்படணும்னா இப்போ ஐயா இதை அடைஞ்சிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இப்போ நமக்கும் அதை செய்யணும். அதுக்கு ஒரு பொறாமை தேவை தான் படுது. இவங்க இந்த அளவுக்கு பக்தி பண்ணுறாங்க, அப்போ நாம் மட்டும் ஏன் நம்ம அந்த அளவுக்கு தாழ்ந்து இருக்கிறோமா? இவங்களை விட நம்ம மேன்மையாக இல்லையா அப்போ அப்படின்றதுக்கு இந்த பொறாமையும் தான் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே இறைவனுடைய படைப்பில் அருளில் விஷயத்துக்காக மட்டும்தான், இந்த ஒழுக்கத்தின் ரீதியாகத்தான் இது படைக்கப்படுது. அதே மாதிரி வஞ்சம்னு சொல்லும்போது இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடும்போது எல்லாம் பச்சு படைப்பாங்க. படைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசைக்காக சாப்பிட்றது வேற. அதே மாதிரி நம்ம அருளியல் விஷயத்துக்காக அடக்கத்துக்காக இருக்கிறது வேற. உணர்வு வேற, உணர்ச்சி வேற. உணர்வு பூர்வமாக செய்யறதுன்னும் போது இப்போ அவர் மனுமுறைக்கான வாசகத்தில் அவர் செய்தார் பாருங்க, அதுதான் உணர்வு பூர்வமாக செய்யறது. உணர்ச்சி வசப்பாட செய்யறதுன்னும் போது ஆசையினால் செய்யறது. இப்போ உண்மையிலே ஒருத்தனை பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் இவன் ஆசையினால் போய் இதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு செய்யறதுனால இந்த சடங்குங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா கோவிலில் வச்சுட்டு, இதெல்லாம் எல்லாமே நமக்காக தான் படைச்சிருப்பாங்க. எல்லாமே சமைச்சது வடை பாயசத்தோடு சமைச்சு எல்லாம் வச்சுருக்காங்க. அது வச்சதுக்கு அப்புறமா கூட இதை நீ பூஜை பண்ணாமல் சாப்பிடக்கூடாது, நமக்காக செஞ்சது தான். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அது என்ன பண்ணுறோம்? ஒரு வஞ்சத்தனத்தை தானே கொடுக்குறது. நம்மளுக்கு கொடுத்ததையே நம்ம செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னா அது ஒரு வஞ்சத்தனமாக இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக இது வஞ்சம் தேவைப்படுது.
எதுக்காக உணர்வுனா, இந்த உணர்வு இருந்தாதான், இந்த வஞ்சம் இருந்தாதான் நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு இது தேவைப்படுது. இது மாதிரி எல்லா விஷயங்களுமே டம்பம் வந்து சொல்லும்போது ஐயா சொல்றாரு, டம்பம் அடிக்கக்கூடாது. இதில் டம்பமும் வந்து முக்கியம் தான். ஐயா சொல்றாரு, அருள்ஜோதி ஆனேனன் டரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேனன் டரையப்பா முரசு. இது டம்பம் இல்லையா? நான் அடைஞ்சிட்டேன், நான் பண்ணிட்டேன், இதை செஞ்சிட்டேன். ஆனால் இது அவசியம். ஏன் அது அவசியம்னா, இதை செஞ்சதை சொன்னாதான் நாம் இந்த நிலையை இவர் அடைஞ்சிருக்காரு, இதை செஞ்சு இருக்காரு, அப்போ நாமும் இந்த நிலையை அடையணுன்றதுக்கு இந்த டம்பம் தேவைப்படுது. ஸோ இறைவனுடைய படைப்பில் எல்லாமே அருளியல் விஷயத்துக்காக தான் இந்த மனசை செயல்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் மாயை வசத்தினால இந்த எல்லாமே இல்லை இல்லை இது தப்பு, இது தத்துவம், இது கஷ்டப்படுத்துறது அப்படின்னு இல்லை. அருளியல் விஷயமா ரீதியாக நம்ம யோசனை பண்ணும்பொழுது இது நமக்கு நல்ல விஷயங்களுக்காக இதை கொடுக்கப்படுற இதை நாம் தெரிஞ்சு செயல்படுத்தணும். எல்லாமே வீண் செயல்கள். வீண் செயல் இப்போ சொல்லுவாங்க, கோவிலில் வந்து சாமி கும்பிட்றது வந்து இதெல்லாம் வச்சு பண்ணின்னு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு. ஆனால் ஐயா வந்து விண்ணப்ப கலிவன்பால சொல்லுவாங்க, ஒரு எலி வந்து அந்த திரியை வந்து தள்ளி விட்டுச்சான். அதை தள்ளி விட்டதுக்காக அவனை வந்து அடுத்த ஜென்மத்தில் சோழனா செங்கோச்சோழனா பிறக்க வச்சிருக்காரு. அவனை வந்து பிறக்க வைக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது இது வீண் செயல் கிடையாது. அருளியல் விஷயமா நாம பக்தி பூர்வமா உணர்வு பூர்வமா நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது தவறுதல் கிடையாது. ஆனா ஆசையினாலையும் மோகத்தினாலையும் வேற மாதிரி எண்ணங்கள்னாலையும் நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தவறான ஒரு விஷயம்தான். இப்போ காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கோங்க, அவங்க கோயிலுக்கு தான் போகிறாங்க. எல்லாரும் ஆச்சாரம் வேணாம் அனுஷ்டானம் வேணான்றாங்க. ஆஷ்டானம் வேணாம் அனுஷ்டானம் வேணாம் தான். ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னான்னா, இப்போ அவர் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒருத்தர் ரொம்ப முடியாமல் படுத்துட்டு இருக்காரு. அவரால் தண்ணி தாகம் எடுக்குது, பசி மயக்கடிச்சு விழறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த தேங்காயை உடைச்சி அந்த தாகத்தை தீக்குறாங்க. அங்கே இருக்கிற சாமிக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வாழைப்பழம் தேங்காய்லாம். ஆனால் அந்த தேங்காய் கோவிலுக்கு போகிறத விட இவரோட உயிருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இவருக்கு உணவு கொடுக்கணுன்ற உணர்வு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் முக்கியத்துவம். இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கறது. உணர்ச்சிக்கு கொடுக்கறது இல்லை ஐயா, உணர்வுக்கு தான் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த உணர்வு எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஜீவன் தன் மூலியமா கஷ்டப்படுதே துன்பப்படுதேன்றதுக்காக என்ன பண்றாங்க, அந்த தேங்காயை உடைச்சி அந்த தீர்த்தத்தை அவருக்கு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செயலை இங்கே கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும் பொழுதே அவன் தாகம் தீர்ந்து அவனுடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்படுது. அப்போ இருக்கிற பழத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க, இந்த நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாப்பிடாததுனால தான் அவர் இந்த சோர்வை அடைஞ்சிருக்காருன்னும் போது இதுதான் இப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் வச்சு படைச்சு அதனால எதுவும் ஆக போகிறது இல்லை. ஆனால் இங்கே ஒரு உயிர் வதப்படுது, இதுக்கு கொடுக்கறது தான் முக்கியத்துவன்றத அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போது பக்தி எப்படி இருக்கணும்னா உணர்வு பூர்வமா இருக்கணும், உணர்ச்சி பூர்வமா இருக்கக்கூடாது. சில பேர் உணர்ச்சி பூர்வமா என்ன பண்ணுவாங்க, சாமி ஆடுவாங்க, எனக்கு அருள் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுங்களா? அதனால உடல் பாதிக்குது. எப்படி பாதிக்குதுன்னா, நரம்பு பாதிக்குது, மூளை பாதிக்குது, உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் பாதிக்குது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தனக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, சக்தி இருக்கு, நம்ம அருள் ஆடுறோன்னு. அது இல்லை, அது உணர்ச்சினால ஆடுறது, உணர்வுனால ஆடுறது கிடையாது. அதனால தன் உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மா கஷ்டப்படுது. ஆன்மாவை பலப்படுத்தாம அதுல இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு செல்களும் கஷ்டப்பட்டதுன்னா உடல் உடல் நலம் இல்லாம போயிடும். உடல் ஆரோக்கியத்துக்காக பேண போய் உடல் நலம் இல்லாததுக்காகவா இந்த கோயிலுக்கு போறோம் நம்ம? ஸோ அதனால உணர்வு முக்கியம், உணர்ச்சி முக்கியம் இல்லை. உணர்ச்சி அவசியம் இல்லை, ஆனா உணர்வுன்றது இப்ப காரைக்கால் அம்மையார் செஞ்சாங்க பாருங்க, அதுதான். ஸோ பக்தி எப்படி கொடுக்குறாங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில். இப்போ இந்த அம்மா செஞ்சது ஒழுக்கம் இல்லாமல் போயிடுச்சா? இப்போ சாமி கிட்ட கொண்டு போகாம அந்த அம்மா இதை செஞ்சது அது ஒழுக்கம் இல்லையா? இல்லை, அதுதான் முக்கியமான ஒழுக்கம். அது ஜீவகாரண்ய ஒழுக்கம்.
ஐயா வந்து ஜீவகாரண்யம் எல்லாத்தையும் விட எதை சொல்றாரு? எல்லா ஒழுக்கத்தையும் விட ஜீவகாரண்ய ஒழுக்கமே மேம்பட்டது. அதுவே ஜீவகாரண்யம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்காட்டா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டதா இருக்கணும். அதே மாதிரி ஐயா இவர் சொல்லும்போது அந்த விவேகமா சொல்றாரு. எப்படி மனுச்சோழர் இருந்தாருன்னா, அவர் உறவினர், அயலார், ஸ்நேகர், அப்புறம் பகைவர், இழிந்தோர், உயர்ந்தோர், இவங்க எல்லார்கிட்டையும் வேற்றுமை குணம் இல்லாம ஒற்றுமை குணத்தோட எல்லாரையும் நன்மையை கருதி அவங்களுடைய தீமை நன்மை இதை வந்து இது எல்லாமே விவேகத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. விவேகம் எப்படி இருக்கணும்னா, தன்னலம் இல்லாத பொதுநலம் கருதி இருக்கிறதுக்கு பேரு தான் விவேகம். தன்னுடைய சுயநலமா எந்த ஒரு சிந்தனையும் செய்யாம நாம அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய செயல் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பெருமான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நாம வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது ஐயா சொல்றாங்க, செய்யத்தக்க காரியங்களை செய்து விடுதலும் செய்யத்தகாத காரியங்களை அறிந்து செய்தலும் வேணும் அப்படிங்கிறாங்க. எதை அறிஞ்சு செய்யணும், எதை அறியாம செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, பகை வழியும் தன் வழியும் துணை வழியும் காலநிலையும் இடநிலையும் தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பகை வலிமைன்னா, நமக்கு ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னா நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட போய் நம்ம வந்தா காட்ட முடியாது. அதே மாதிரி நாம் வந்து நம்மளோட நிலையை பார்க்கணும், அவனோட நிலையும் பார்க்கணும், நம்ம அந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி தனக்கு சப்போர்ட்டா துணை வழின்னு பயமே போடுறாங்க பாருங்க. தனக்கு சப்போர்ட்டா ஒருத்தன் வரான்னா அவன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானா, ஒரு நல்ல கெத்தா இருக்கானா, அப்ப அவனை வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் சொல்றாரு. அது பகை துணை வலிமைன்னு சொல்றாரு. இன்னொன்னு காலநிலையம், அந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்ற சூழ்நிலையும் இருக்கணும். எந்த காலகட்டத்தில் இது நடக்குது, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணும்ன்றதும் இருக்குது. இன்னொன்று இடநிலை, எந்த இடத்துல நாம் இதை செயல்படுத்துகிறோம், இந்த இடம் செயல்படுத்தக்கூடிய இடமா, நாம் இருக்கிற இடத்துல இந்த காலத்தை செய்யக்கூடிய செயலா அப்படின்னு ஒன்று சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ நமக்கு வந்து எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு துணையாக நம்ம வள்ளல் பெருமான் இருக்காங்க. எல்லாருக்கும் கடையனா இருந்த எனக்கு எல்லாருக்கும் துணையா இருக்க வச்சான் அப்படின்னு சொல்லும்போது, பகைமை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி நாம ரொம்ப வீக்கா இருக்கிறோமே, ஐயோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமே, கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அவர் இருக்காரு, துணையா இருக்கிறாரு. அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி துணை வலிமை அவர் இருக்காரு. இடமோ காலமோ அதையும் கூட நம்ம சிந்தனை பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இடமாவது காலமாவது எந்த நேரமும் அவரை நினைச்சுக்கிட்டு அவரோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதுக்கும் நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பெருமானுடைய சப்போர்ட் இருக்கும்போது நாம தவறான செயல்களை மட்டும்தான் செய்யக்கூடாத ஒழிய, நம்மளுடைய செயல்கள் நல்ல செயலா அருளியல் செயலா இருக்கும்போது யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய கஷ்டமோ துன்பமோ நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அப்போ பெருமான் இருக்கும்போது, ஏன்னா நம்மளுக்கு அடிப்படை பெருமான் நம்ம கொடுக்கறதே ஒழுக்கத்தை பற்றி தான். அடிப்படை இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இதை எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தான் சரி இதை நம்ம சொல்லலாமேன்ற கருத்துக்காக தான் நான் இதை எடுத்துட்டேன். இன்னும் நிறைய இருக்குது, இருந்தாலும் இப்போ நேரம் இல்லாத அந்த காரணத்தினால நான் இன்னும் கொஞ்சம் ஒன்றா சொல்லிக்கிறேன். சுற்றம் தழுவுதல் சொல்றாரு, இன்னொன்று கண்ணோட்டம் சொல்றாரு, ஜாதி இயற்கை, சமய இயற்கை, தேச இயற்கை, கால இயற்கைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது என்னன்னா, அந்த உலகியற்கண் நமக்கு எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்வாழ்வானுக்கு இயல்பு அப்படிங்கிறாரு. பழமை பாராட்டுதல் வேணும்னா, இப்போ கோவிலை சும்மாலாம், இப்போ கோவில் கட்டி வச்சிருக்காங்களே, இது சும்மா கிடையாது. இதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்களே ஒழிய இது வேணான்னு ஐயா சொல்லலை. இது எதுக்காக கட்டப்பட்டது, இது ஒரு மனுஷனுடைய உருவம், இதை தெரிஞ்சுக்கணும். இது கட்டினா தானே தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? உள்ள இருக்கிறவங்க வந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய அனுபவங்களை வெளிப்புறமா காட்டுறாங்க. அப்ப வெளிப்புறமா அப்ப நமக்குள்ள இப்படி இருக்குதான்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதை மாதிரி இடத்துக்குள்ள போய் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே பழமை பாடுறது, இது வேணாம் அது வேணாம் வேணும், ஆனால் அது அவசியமா? வழிபாடு செய்வது அவசியமா? சமயங்கள் எதை அம்மா படிக்கும்போது விண்ணப்பம் படிக்கும்போது சொன்னாங்க,
அதாவது ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாது வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள்னு ஐயா சொல்லும்போது சமயத்தை எதை சொல்கிறாருன்னா, சமயன்னு நான் வைஷ்ணவன், நான் இவன், நான் சைவன்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி எண்ணங்கள் தான் ஐயா வேணான்னு சொல்கிறார். சமயங்கள் மதங்கள், நான் இந்த மதத்தை கிறிஸ்டியனு, நான் இந்து, நான் வந்து முஸ்லீமு, இந்த மதத்தை சொல்கிறாரு. வர்ணம், நான் இந்த வர்ணத்தான், இந்த பட்டை போடுறவன், நாமம் போடுறவன், இந்த வர்ணத்தான்னு சொல்கிறது. ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள், இதில் ஏற்படக்கூடிய விகற்பங்கள் இருக்கு பாருங்க, இதை தான் எங்கள் மனதில் பற்றாது வண்ணம் அருள் செய்தல் வேணும்னு சொல்கிறாங்களே ஒழிய எதையுமே வந்து பழமையை வந்து பாராட்டுதல் தான் கொடுத்துருக்காங்க. ஐயாவுக்கு ரத்ன முதலியாருக்கு எழுதுறாரு, 3வது இதில் கடிதத்தில் எழுதுறாரு, பழமை பாராட்டுதும் சுற்றந்தழுதும் அவசியம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எங்க மனுமுறை கண்ட வாசகத்தில் சொன்ன அந்த பழமை பாராட்டுதலை இங்கே கடிதத்தின் மூலியமாக கொடுக்குறாங்க. அப்போ பெருமானுடைய இது வந்து எதுவுமே வேணான்றது இல்லை, எல்லாமே வேணுன்றது. ஆனால் அது எப்படி இருக்கணும்னா உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக இருக்கணுமே ஒழிய உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதில் தன்னுடைய சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோட பாணக்கூடிய நோக்கமும் சிந்தனையும் தான் நமக்கு வேணும். அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணத்துக்காக தான் இந்த நம்ம மனுமுறை கண்ட வாசகத்தை சொல்லி இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. சரி, நேரம் கருதி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் இங்கே எல்லாரும் நல்ல ஒரு இந்த சங்கத்தில் வந்து நம்ம அண்ணா வந்து நல்ல ஒரு முயற்சியோட மிக சிறப்பான வகையில் நல்ல முறையில் எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல முறையில் எல்லாருக்கும் மரியாதையும் செலுத்தி நல்ல உபகாரம் செஞ்சு இந்த சங்கத்தை மென்மேலும் சிறப்பாக மென்மேலும் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இங்கே வந்திருக்க அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மற்ற எல்லாவங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து என்னுடைய சொற்பொழிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. நன்றி சகோதரி. நன்றி. நான்